ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. நாம் இப்போது இருக்கிறது காங்க்ரோலி துவாரகை அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சத்வாரகை க்ஷேத்திரத்தில் ஒரு 5வது துவாரகை அப்படின்னு சொல்லலாம். இந்த துவாரகையும் எம்பெருமான் அதி அற்புதமாக சின்னமூர்த்தி அவ்வளவு அழகாக இருக்கார். அவனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதுன்னா அது இங்கே தான் தகும். அந்த அளவுக்கு பலராமமூர்த்தியும் இங்கே எழுந்தருளி இருக்கின்றார். இங்கே பக்கத்தில் எங்கன்னா ராய்சாகன்ற ஏரி, ஒரு காலத்தில் எம்பெருமானுடைய இந்த திருக்கோவில் இந்த ஏரியிலே மூழ்கிவிட்டதாகவும் அதன் பிறகு மீண்டும் புனருத்தாரணம் செய்து இந்த மேடாக அமைக்கப்பட்டது அப்படின்றதும் இங்கு வரலாறு காட்டுகின்றது. இங்கே பாருங்கள் எவ்வளோ புறாக்கள் இங்கே வந்து அப்படியே பக்கத்துலேயே வந்து போகிறது, அப்படியே பக்கத்தில் வருது பாருங்கள். எல்லா புறாக்களும் வந்து போகிறது. இந்த ஏரியில் எப்போவுமே தண்ணி நிரம்பி இருக்குது, போட்டிங்கும் இருக்குது. இங்கே வரவாலாம் போட்டிங்கும் போகிறா. இந்த புறாக்களோட விளையாடி மகிழறானே சொல்லலாம். எல்லாம் பாருங்கள், அந்த வரவாலாம் இந்த புறாக்கள் கூட தான் விடுவோம். அதுங்களும் பக்கத்தில் வந்து நம்மளை இது பண்ணுறது, எல்லாமே கிட்டவே வந்துடுறது. ஒன்றும் பயமே இல்லை அதுங்களுக்கெல்லாம். முன்னாடி போய் பெருமாளுடைய அந்த கோவில் திருக்கோவிலை காணலாம். இப்போது எம்பெருமானை பாருங்கோ, இதுதான் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் பார்க்கும்போது அரண்மனை மாதிரி இருக்குது. உள்ளே வந்து எம்பெருமான் பலராமன் இருக்கின்றார், கண்ணன் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார். அவர் இருக்கக்கூடிய ஆனால் மூர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப சின்ன மூர்த்தி. வல்லபாச்சாரிய சம்பிரதாயத்தினர் இங்கும் பரிபாலிக்கின்றனர். எம்பெருமான் விபவ அவதாரத்தில் தான் நமக்காக பரிந்து வந்தார், அங்கே மேலேருந்து கீழே இறங்கி வந்தார் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மை என்னென்னா அர்ச்சாமூர்த்திலையும் அப்படி தான் இருக்கார், இன்றும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கார். ஒரு பக்தனுக்காக எப்படி பிருந்தாவனத்திலேருந்து இங்கே வந்துடுறார், இங்கே வந்திருக்கார். எப்படி துவாரகையில் போத்தானான்ற ஒரு பக்தனுக்காக அங்கேருந்து டாக்கூர் வந்தார், கோகுலத்திலிருந்து ஸ்ரீநாத் துவாரகைக்கு வந்தார், இங்கேயும் அதே மாதிரி பிருந்தாவனத்திலேருந்து வந்திருக்கார். எப்படி ஒரு பக்தனுக்காக இறங்கக்கூடியவர். என்னன்னா நம்ம அந்த அளவுக்கு பக்தி செய்கிறோமா அப்படிங்கிறதுல தான் கேள்வி. அதனால தான் நமக்கு இறங்கவில்லை போலும். அது மற்ற பக்தர்களுக்கெல்லாம் இறங்கும்போது நமக்கு ஏன் இறங்கலைன்னு ஒரு கேள்வி எழும். நாம் ஆனால் போகும்போது எங்கள் பெருமாள் நன்னா இருக்கணும்னு எங்கேயும் கேட்கறது இல்லை. போனவனே எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டுன்னு எம்பெருமான் கிட்டே போகிறதுனால தான் அன்பு ஒரு குறைச்சலாக இருக்கா போல் இருக்குது. அதனால தான் நாம் சொல்கிறத பெருமாள் கேட்க மாட்டேங்கிறார். அல்லனா கண்டிப்பாக பெருமாள் நாம் சொல்வதையும் கேட்பார். மேலும் அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.